ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷமானதாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கதம்ப சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 1 pot ரெசிபி தான். தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சாம்பாருக்கு வந்து என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்க்கலாங்க. நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 கேரட்டு, 2-3 பீன்ஸு, 2 அவரைக்காய், 1 முருங்கைக்காய், 2 தக்காளி, 3 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் அரப்புக்கு தேவையான தேங்காய், சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் 3த்தையும் ஃபஸ்ட்டு இப்போ சேர்த்துருக்கேன். ரொம்ப குழஞ்சி போகிற காய்கறிகளை வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக சேருங்க. அது கூடவே 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பிச்சு உள்ளே சேர்த்துட்டு 2 தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 கத்திரிக்காய் வச்சுருந்தேன்ல, வெள்ளை கத்திரிக்காய், அதையும் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து 1 கப் துவரம் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேங்க. அதையும் வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், இது 3த்தையும் சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அரப்புக்கு வந்து 2 சில் தேங்காய், கொஞ்சமாக வெங்காயம், சீரகம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அரப்பையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் அந்த ஜாரில் சேர்த்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகையும் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குழம்புல கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான கதம்ப சாம்பார் வந்து ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.